ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு புது வீடியோவில் உங்கள் எல்லோரும் பார்க்குறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யமகா ஷோரூமில் வந்து இருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா MT-15 ரீசெண்ட் அப்டேட்டோட ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு DLX வேரியண்ட், பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேரியண்ட். இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்குமே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ருபீஸ் ப்ரைஸ் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ எந்த வண்டி யார் சூஸ் பண்ணலாம், என்னென்னலாம் ஃபியூச்சர் வித்தியாசம் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்த்தடல்ஸ் யூடியூப் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ நமக்கு எடுக்க உதவும் ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா SS மோட்டார்ஸ் யமகா ஒசூரில் வந்து ஷோரூம் இருக்குது. ஸோ இந்த ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபருமே வந்து போயிட்டுருக்கு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் ZR வண்டிக்கு ஆன் ரோடில் இருந்து ஒரு 10,000 ருபீஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஒரு 98,000 ருபீஸ் வந்து இப்போ வந்து ஆன் ரோடு வந்து போயிட்டுருக்கு. இப்போ ரெண்டு வண்டியும் பார்க்குறதுக்கு சிமிலராக இருந்தாலுமே ரெண்டு வண்டியிலுமே சின்ன சின்ன வித்தியாசங்கள் வந்து இருக்குது. ஸோ மொதல் விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10,000 ரூபாய் ப்ரைஸ் வித்தியாசம் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து சேஞ்சஸ்குள்ளே போகும், என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்க. மொதல் சேஞ்ச் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து வரும். அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா DLX வேரியண்ட்டுக்கு போகும். DLX வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து LEDஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி டிஃப்ரென்ஸ். அடுத்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது பார்ப்போம். நமக்கு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஹசார்ட் லைட் வந்து கிடையாது. இதுவே நம்ம DLX வேரியண்ட்டுக்கு வந்து போகும். ஸோ DLX வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹசார்ட் லைட் வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்டாக இருக்க சேஞ்ச். நெக்ஸ்ட் வந்து பட்டனில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, என்ன அப்படின்றது பார்ப்போம். அடுத்ததாக பட்டன் லேஅவுட்டில் வந்து உங்களால் பார்க்க முடியும். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஸ் யூஷுவல் இன்டர்நேஷ்னல் மாடலில் வர மாதிரி கீழே வந்து இண்டிகேட்டரும் மேலே வந்து ஹாரனும் கொடுத்துருக்காங்க. நமக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைபீம் லோபீம் பாஸ் சுவிட்ச் வந்து இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ஹசார்ட் சுவிட்ச் வந்து மிஸ் ஆகிறத வந்து பார்க்க முடியுது. இப்போ வந்து அப்படியே டாப் வேரியண்ட் பக்கம் மூவ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம DLX வேரியண்ட்டுக்கு வந்து வந்திருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ஹாரன் ஆஸ் யூஷுவல் இந்தியன் மாடல்ஸில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக் மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நமக்கு மெனுவை வந்து அதாவது டிஸ்பிளே, அதாவது இதில் கொடுத்துருக்க TFT டிஸ்பிளே வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனாக. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே நமக்கு ஹசார்ட் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்லேருந்து வேறுபடுது. இந்த கன்சோல் வந்து இந்த 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 பட்டன் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்லேருந்து DLX வேரியண்ட்டுக்கு வந்து வேறுபடுது. ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் இருக்கிற மீட்டர் கன்சோலை பார்த்துருவோம். இது வந்து ஒரு நார்மல் LCD டிஸ்பிளே தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு MT-15 இருந்தது தான். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு R15 இந்த ஒரு டிஸ்பிளே செட்டப் தான் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதில் பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் RPM, ஸ்பீடோமீட்டர், ஃபியூவல் லெவல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பை வந்து நேவிகேட் பண்ணிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஆவரேஜ் ஃபியூவல் எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேறு என்ன TCS வந்து அதாவது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க, ஓடோமீட்டர். ஸோ இவ்வளோ தான் இதில் வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து விசிபிலிட்டி, அதாவது நான் இன்டோரில் இருக்கும்போதே எனக்கு பெருசாக வந்து விசிபிலிட்டி வந்து இல்லை. ஸோ அவுட்டோர் போனோம்னா கண்டிப்பாக வந்து விசிபிலிட்டி இஷ்யூஸ் வந்து இருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து DLX வேரியண்ட்டில் இருக்கிற TFT டிஸ்பிளேவை பார்த்துருவோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா DLX வேரியண்ட்டில் இருக்க மீட்டர் கன்சோலை பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மீட்டர் கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு TFT டிஸ்பிளே. ஸோ இதில் என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் வந்து அடிஷ்னலாக கிடைக்கிது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் திங், இது வந்து நல்லா வந்து பிரைட்டாக இருக்குது. இதோட தீம் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு நம்மளால் இந்த தீமை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட் தீமுக்கு வந்து வந்துட்டேன். ஸோ இதில் வந்து பாருங்கள் டைம், RPM, கியர் இண்டிகேட்டர், ஆவரேஜ் ஸ்பீட், ஓடோமீட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டர், ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட ஸ்டேட்டஸ், ஃபியூவல் லெவல், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சரையும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸை வந்து நம்ம டாகல் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, ட்ரிப் 1 கொடுத்துருக்காங்க, ட்ரிப் 2 கொடுத்துருக்காங்க, ட்ரிப் F வந்து கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு கூலண்டோட டெம்பரேச்சர் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த டாகில் வந்து நான் இது பண்ணிகிட்ருக்கேன். ட்ரிப்போட டைம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓடோமீட்டர், ட்ரிப் 1, அதுக்கப்புறம் ட்ரிப் 2, நெக்ஸ்ட் ட்ரிப் F. அதாவது இதில் வர ஆல்மோஸ்ட் சேம் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வருது. நமக்கு தேவையான மாதிரி இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் டாகல் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அடுத்து செட்டிங்ஸ் கொஞ்சம் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதர் ஆன் ஆர் ஆஃப் வந்து பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் இண்டிகேட்டர் வந்து எந்த RPMல வந்து ஃப்ளாஷ் ஆகணும் அதை வந்து RPM வந்து செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தீம், அதாவது அது ஆல்ரெடி பார்த்துட்டோம். தீம் வந்து 2 தீம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ், என்ன வந்து டேயா நைட்டா என்ன மாதிரியான ஒரு டிஸ்பிளே செட்டப் தேவைப்படுது அந்த மாதிரியான கொடுத்துருக்காங்க. ஆட்டோ வைக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரைட்னஸுமே நம்மளால் கஷ்டமாக வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஆர் மினிமம் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ
ஸோ இதுக்கடுத்து கிளாக் யூனிட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ரீசெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு. ஸோ இப்போ நான் வந்து டே மாற்றினதுனால இது வந்து இந்த மாதிரி தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு மியூசிக் கண்ட்ரோல். ஸோ மியூசிக் வந்து நெக்ஸ்ட் சாங் வைக்கிறது, ப்ரீவியஸ் சாங் வைக்கிறது, இல்லை ஹோல்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும். அடுத்ததான் நேவிகேஷன். ஸோ நேவிகேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இதில் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் விஷயங்கள், வெதர் வந்து இதில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதாவது மொபைலை வந்து ப்ளூடூத்தில் பேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வெதரை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து இதில் அடிஷ்னலாக வந்து கிடைக்குது. ஃபைனலாக ப்ரைஸிங் விஷயத்துக்கு வருவோம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அதாவது நமக்கு DLX வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2,23,000 வந்து வரும். அதுவே நமக்கு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2,12,000 வித்தியாசம். அதாவது 2,12,000 ஆன்ரோடு வந்து வரும். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்ரோடு தான். ஸோ உங்களுக்கு இந்த வண்டி பற்றி ஏதாச்சும் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து SS மோட்டார்ஸ் எமகா வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 10,000 விலை வித்தியாசத்துக்கு என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். Until that, bye from Hathras Praveen. Thank you.